வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கேந்திர வித்யாலய பள்ளியில் உங்கள் குழந்தையை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவர்களுக்கான ஃபீஸு என்னவா இருக்கும்? ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி நம்ம கேந்திர வித்யாலயிலையும் அதிகமான ஃபீஸாக வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் நினைக்கிறீங்க. ஸோ அவர்களுக்காக தான் இந்த பதிவு. மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக என்னுடைய சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே மக்களே, இதே வீடியோவை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அங்கேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கேந்திர வித்யாலயை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுன்னு சொல்ல போனால் ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் கணக்கு தான். சரிங்களா? இதை 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் வசூலிப்பாங்க. 3 மாதத்திற்கு 1500 ரூபாய். சரிங்களா? இந்த 1500 ரூபா எந்த குழந்தைக்குன்னா, இந்த பால்வாட்டிகா 1லிருந்து கிளாஸ் 2 வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 3 மாதத்திற்கு 1500. 4 குவார்ட்டர் கட்ட வேண்டும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 3லிருந்து 5 வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதில் சின்ன மாற்றுதல் என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஃபீஸு. சரிங்களா? ஸோ அதுக்காக அந்த குழந்தைக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 500 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபா சேர்த்துக்கோங்க. 600 ரூபா 3 மாதத்திற்கு 1800 ரூபா வீதம் சேர்க்கப்படும். இதே 11, 12 படிக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எடுத்து படிக்கிறாங்க, ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போகும்போது அவர்களுக்கு தகுந்தால் போல் ஃபீஸு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுவும் ரொம்பலாம் இல்லை, அதிகமாக 500 ரூபா அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓவரால் ஃபீஸு சொல்ல போனீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு 2000, 2500 ரூபா. இது ஒரு குவார்ட்டருக்கு. இதே மாதிரி 4 குவார்ட்டர் நீங்கள் கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. அதாவது எந்த மாதம் நீங்கள் கட்டணுமோ அந்த 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும் அந்த ஃபீஸை. சரிங்களா? அதை தவறி கட்டிட்டிங்கன்னா லேட் ஃபீஸ் போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சிடணும். ஓகே மக்களே, நீங்கள் அட்மிஷன் எடுக்க போகிறீங்க. அதற்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குவாங்களா, ஏதாவது டொனேஷன் வாங்குவாங்களா, ஏதாவது நீங்கள் கேட்கலாம். அதற்கு 25 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் தான். அது எந்த ஸ்கூலில் எந்த கிளாஸில் போய் சேர்த்தாலும் சரி, எந்த கேவிலையோ எந்த கிளாஸ்லேயோ போய் சேர்த்தாலும் சரி, அந்த 25 ரூபா தான் அட்மிஷன் ஃபீஸ். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இதே மக்களை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்கள் அட்மிஷன் ஃபார்மும் சொல்லிட்டு 500 ரூபா நார்மலாக வச்சுக்கோங்க. சரி, அட்மிஷன் வாங்கிட்டீங்க ஃபார்முக்கு, அடுத்து அப்ளிகேஷன் போடுறீங்க. போடும்போது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? டொனேஷன் சொல்லிட்டு அட்மிஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு டொனேஷன் சொல்லிட்டு சம் ஆஃப் அமௌண்ட் வாங்குவாங்க. ஓகே, அது வாங்கிட்டீங்க. அதுக்கடுத்து மாதம் இல்லைன்னா ஒரு குவார்ட்ரு எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்க? ஒரு குழந்தை இன்றைக்கி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே கேந்திர வித்யாலயாவில் மொத்தம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறது எவ்வளோன்னா 5000 ரூபா. சரிங்களா? 5000, அதிகபட்சம் 6000 ரூபா கட்டுறீங்க. சரிங்களா? குழந்தையுடைய புக்ஸு, ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஸோ அவங்க திங்ஸ் மட்டும் தான் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறது இந்த விஷயம். மற்றபடி வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் அந்த குழந்தைக்கு கட்ட தேவையில்லை எங்கள் கேந்திர வித்யாலயாவில். ஓகே. ஸோ மக்கள், இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இந்த ஆர்டியில் எந்த குழந்தை அட்மிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு பால்வாட்டிகா 1லிருந்து கிளாஸ் 8 வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. 0 பேமெண்ட். சரிங்களா? அந்த 25% ஆர்டியில் எந்த குழந்தை அட்மிஷன் எடுத்திருக்காங்களோ அவர்களுக்கு தான் சொல்கிறேன். அவர்களுக்கு எந்த விதமான ஃபீஸையும் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் ரூல். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள சர்வெண்ட் ஆர்டியில் அட்மிஷன் எடுத்துட்டீங்க. அவர்கள் நீங்கள் உங்கள் குழந்தையுடைய படிப்புக்கான செலவை கவர்மெண்ட்டிலேருந்து நீங்கள் வசூலிக்கிறீங்கன்னா அவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை இல்லை. ஓகேங்களா? அவர்கள் ஃபீஸ் கட்டியே ஆகணும். சரிங்களா? மற்றபடி ஆர்டியில் எந்த குழந்தையை நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபீஸு கட்டணும்னு தேவையில்லை. அதுவும் பால்வாட்டிகா 1லிருந்து கிளாஸ் 8 வரைக்கும் தான். சரிங்களா? அதற்கு அடுத்து நீங்கள் கட்டி தான் ஆக வேண்டும். கேந்திர வித்யாலயை பொறுத்தவரை நீங்கள் ஃபீஸுங்கிற ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு வராது.
ஏன்னா மாதம் 500 ரூபா இல்லைன்னா 600 ரூபா இல்லைன்னா 800 ரூபா. ஸோ இதைத்தான் மாதம் மாதம் கட்ட போகிறத வந்து ஒரு குவார்ட்டராக கட்ட போகிறீங்க. ஸோ அது சுலபம் இல்லையா அது? ஓகே மக்களே, ஏழை எளிய மக்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் அட்மிஷன் பெற முயலுங்க, முயற்சி செய்யுங்க. கிடச்சிச்சின்னா உங்கள் குழந்தையின் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.